ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்து தெரிவிக்கிறேன். இந்த ஜீவ வழி திருச்சபை சார்பாக ஒரு விசையாக உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இந்த யூடியூப் கடந்த வீடியோக்களை பார்த்துருப்பீங்க. தேவன் செய்த காரியங்களை குறித்து இன்றைக்கு 3வது அடையாளம் 2025 22ஆம் தேதி 12ஆம் மாதம் தேவன் ஒரு ஆத்மா அவர் ராஜ்யத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஊழியத்தின் அழைப்பை தேவன் நிறைவேற்றி இருக்கிறார். என்னை கொண்டு நான் உண்மையில் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். தேவன் அழைத்த காரியங்களை குறித்து ஒரு வசனம் உங்களுக்கோசம் நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 28:15. நான் உன்னுடனே இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆமாம் பிரியமானவர்களே, எனக்கு ஊழியத்தின் வாரிட்ட அந்த வார்த்தை தேவன் நிரூபித்திருக்கிறார். ஒரு 6 மாதம் காலமாக ஒரு குடும்பத்தில் ஊழியம் ஒரு ஜபம் நடத்தணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பிரயாசப்பட்டு அநேகதர் இந்த ஊர் கிராமத்துக்கு வரும்போதெல்லாம் என் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், என் ஜனங்கள் மாறணும், என் ஜனங்கள் எல்லாம் வாழ்க்கை கட்டப்பட்டு இருக்கிற அந்த சூரியத்தில் ஒரு பிசாசின் பீடியில் ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்படணும், இயேசு கிறிஸ்துவை தெரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சிக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய ஏக்கம் வெளியே சொல்ல முடியாது. ஆனால் நான் யோசிப்பேன், எங்கள் சபை நல்லா இருக்கும்னு. ஆனால் பாருங்கள், தேவன் இந்த இடத்துல ஒரு சபையை கொடுத்தார். சபையில் என்ன தான் நடத்த வைத்து இருக்கிறார். இன்றைக்கி இது மனுஷனால் திட்டமிட்டதோ, மனுஷரால் செய்யப்பட்டதோ, மனுஷனை நிற்க வச்சுட்டாங்க, மனுஷனை தூக்கி வச்சுட்டாங்க, அதெல்லாம் இல்லைங்க. இது தேவன் இந்த வார்த்தையை கொண்டு எனக்கு அடையாளம் கொடுத்தார். இந்த வார்த்தையின் பிரியமானவர்களே, 2022, 2023, 2024 என்னுடைய வாக்கு தத்துவம் இந்த ஆதியாகமம் 28:15 இந்த வசனம் எல்லோரும் மூலியமாக தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. என்னுடைய வாக்கு தத்துவமாக எனக்கு கிடைத்த தொடர்ந்து 3 வருடம் பிரியமானவர்களே, ஆண்டவர் எனக்கு கொடுத்த நிருபம். நான் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தையில் நிற்கிறேன். நான் முழுமையாக ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் சபையை கொடுத்தார். ஜீவ வழி ஊழியத்தில் இன்றைக்கு போதகராக, ஆண்டவருடைய வேலைக்காரனாக இந்த கிராமங்களிலும் சுற்றி இருக்கிற கிராமத்திலும் சுற்றி இருக்கிற மலை கிராமங்களிலும் தேவன் செல்லும்படி அவர் பாதையை திறந்து கொடுத்திருக்கிறார். ஜனங்கள் மலைகளிலிருந்தும் காடுகளிலிருந்தும் கிராமத்திலிருந்து கூட வராங்க. நான் இந்த காரியம் தேவனால் நடந்தது. உண்மையில் பார்க்கும்போது தேவன் எவ்வளோ அற்புதமான செயலை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தேவன் எனக்கு நான் அநேக தேவனத்தில் ஒரு பொருந்தனை பண்ணினேன். ஒரு வருடத்துக்குள்ளே ஒரு 6 மாதம் முடிஞ்சு எனக்கு சபை வேணும், சபை கொடுத்தார். சபையை நான் ஒப்பு கொடுத்தேன். பாஸ்டர் ஆகணும். உடனே ஆண்டவருக்கு நான் ஒரு பொருந்திருப்பேனப்பா, என் அழைத்த அழைப்பை உண்மையாக இருக்கிறது என்றால் இந்த 6 மாதத்துக்குள்ளே எனக்குள்ள ஒரு ஆத்மாவை நான் கனி கொடுக்கணும், ஒரு ராஜ்யத்துக்கு சேர்க்கணும்னு சொல்லிட்டு நான் வாஞ்சையோடு இருந்தேன். ஆனால் தேவன் உண்மையில் ஆனந்த கண்ணீரோடு மன மகிழ்ச்சியோடு இது தேவன் செய்தார். இது மனுஷர் நிற்க வைக்கல, மனுஷர் செய்யலைங்க, மனுஷர் பார்க்கல. நான் ஜெபித்தேன். நான் பட்ட ஒரு சிறிய பிரயாசம். நான் இருக்கிறது பெங்களூர் வில்சன் கார்டனில் இருக்கிறேன். என்னுடைய வீடு, சொந்த வீடு, இடம் எல்லாம் அங்கே தான் இருக்குது. இந்த கிராமம் என்னுடைய ஊராக இருக்குது. நான் வாரம் குடும்பங்களோடு, என் பிள்ளைகளோடும் மனைவியோடும் நான் இந்த வருகிறேன். இந்த ஊழியத்துக்கு தேவன் அழைத்த அழைப்பை எனக்கு எவ்வளோ சரீர பிரகாரம் பலவீனங்கள் இருந்தாலும் என்னை தேவன் பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே வாரம் ஒவ்வொரு வாரமும் வந்து போய் கொண்டிருக்கிறேன். காரணம், என் தேவன் அழைப்பு உண்மையாக இருக்கிறது. நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, 6 மாதத்துக்குள்ளே ஒரு ஆத்மா எனக்கு கொடுக்கணும். அதுதான் எனக்கு ஊழியத்தின் அழைத்த அழைப்பை ஆண்டவர்.
அதே போல் இன்றைக்கி 22/12/2025 தேவனுடைய ஒரு ஆத்மா இந்த ராஜ்யத்துக்கு அவர் சேர்க்கப்படுகிறது. இந்த ஒரு ஆத்மா ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. இங்கே நாம் இருக்கிறது வந்து எஸ்சி ஜனங்கள்னா கூட இந்த முதல்ல யாரெல்லாம் தேவன் நினைக்கிறாரோ தேவனால் முடியாத காரியம் இல்லைங்க. ஒரு ரெட்டி இன்றைக்கி ரெட்டிஸ் அவங்க வந்து இன்றைக்கி ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. இந்த கிராமத்திலலாம் கேட்டு பார்த்தீங்கன்னா ரெட்டிஸ் வந்து ஒரு பறையர் எஸ்சி கிட்டலாம் வந்து இருக்க மாட்டாங்க, தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க. ஆனால் இயேசுடைய நாமம், இயேசுடைய ரத்தத்தினால் அவருடைய அன்பு சகல ஜனங்கள் பாவத்தை போக்கும். அது யார் இருந்தாலும் அந்த அன்பு தான் இன்றைக்கு ஒரு பெரிய சாட்சினாவே இந்த ரெட்டிஸ் இன்றைக்கி ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு காரியம். ஜீவ வழி என் குடும்ப ஜனங்கள் எல்லாம் ஜீவ வழி குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஊழியத்திலையும் பங்காக இருக்கிற என் இந்த விசுவாசிங்க, என் குடும்ப கிராமத்தில் இருக்கிற இந்த மக்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். உங்களால் நீங்கள் எல்லாம் சேர்ந்து செய்த காரியத்தில் இன்றைக்கு நான் இங்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உங்களை எல்லோரும் உங்கள் குடும்பங்களையும் அப்படியாய் ஆசீர்வதிப்பாராக. இது மனுஷால் உண்டானதில்லை, மனுஷன் நிற்க வைக்கலைங்க, ஆண்டவர் நிற்க வைத்தார். இதுதான் அடையாளம். நான் எவ்வளோ சபைகளில் எவ்வளோ வருஷம் இருக்குது முக்கியம் இல்லை. சபையில் ஒரு ஆத்மா கனி கொடுக்கறதான் முக்கியம். உன்னை நம்பி ஆண்டவர் ஒரு ஆத்மா கொடுத்தாலும் அதுதான் உண்மையான அழைப்பு, சபையின் அழைப்பு. இதுதான் ஆண்டவர் அடையாளம். இந்த அடையாளத்தை ஆண்டவரிடத்தில் நான் கேட்டேன். ஆண்டவரே, நீ ஒரு ஆத்மா கொடுத்தானா இந்த ஊழியத்தின் அடையாளம். நீங்கள் இன்றைக்கி ஊழியக்காரங்களாக இருந்தால் தேவனிடத்து அடையாளத்தை கேளுங்க. இன்றைக்கி சபையில் நீங்கள் இவ்வளோ வருஷம் என்று தேவையில்லை. இந்த தேவன் கொடுக்கிற ஒரு அடையாளம், ஒரு ஆத்மாவை நீங்கள் ராஜ்யத்துக்கு சேர்ப்பது தான். தேவன் ராஜ்யத்தை சேர்ப்பது தான் ஒரு அடையாளங்க. தேவன் இதுதான் விரும்புகிறார். இதுதான் என் ஊழியத்தின் அடையாளம். தேவன் இதை செய்தார். மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். இது எல்லா மகிமை, எல்லா நாமத்தும் இயேசு கிறிஸ்து ஒரே நாமம் அல்லாமல் வேறு ஒரு நாமம் இல்லைங்க. அவரை பற்றி தான் பேசணும். என்னை குறித்து சாட்சி சொல்லவோ பெரிதான ஒரு காரியம் இல்லை. இன்றைக்கி ஆண்டவர் செய்த சாட்சி தான் இன்றைக்கி பெரிய காரியமாக இருக்குது. சபைகள் வளர்ந்து விரிவடைய செய்திருக்கிறார். மலை கிராமங்கள் வழியை திறந்திருக்கிறார். கிராமத்தில் இடம் கொடுத்திருக்கிறார். எனக்கு இன்னும் தேவன் ஊழியத்தின் பலனாக இருந்து இன்னும் தேவன் எனக்கு என்னை கொண்டு செய்ய போகிற காரியம், என்னோடு இருந்து செய்ய போகிற காரியம் இன்னும் பெரிதாக இருக்கும். இது என்னை நான் என் பலத்தினால, என் சுயத்தினால, என்னுடைய எதனால இல்லைங்க, தேவன் செய்கிறார். இதுதான் சொல்ல முடியும். இது தேவனால் நடந்தது, நடக்க இருக்கிறது, நடக்க போகிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு நம்ம சபைகளில் ஒவ்வொரு சபையின் அழைப்பு என்ன தெரியுங்களா? தேவன் உங்களை உண்மையாக அழைத்திருந்தால் ஒரு ஆத்மா நீங்கள் ஒரு உண்மையாக ரட்சிக்கப்படணும். கிராமத்தில் ஊழியம் பண்ணுங்க, கிராமத்தில் ஊழியம் பண்ணுங்க. ஏன்னா கிராமத்தை சிட்டியிலிருந்து நான் கிராம ஊழியங்களை கேட்டிருக்கிறேன். இங்கே வந்து ஊழியம் பண்ணும்போது தான் தெரியுது இந்த ஊழியத்தின் பாரம், இந்த ஊழியத்தின் பாடுகள், இந்த ஊழியத்தின் உபத்திரம், இந்த ஊழியத்தின் தேவைகள், இந்த ஊழியத்தின் ஒவ்வொரு கடினங்கள் நான் உண்மையில் மதிக்கிறேன். ஆண்டவர் என் எளிமையான வாழ்க்கையை, ஆடம்பரமாயிருந்த என் வாழ்க்கையை தேவன் எளிமையான வாழ்க்கையை என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். சமாதானத்தோடு இன்றைக்கி தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களோடு சந்தோஷமாக பகிர்ந்து கொள்கிறேன். இந்த கிராம ஊழியம் என்ன தெரியுங்களா? சிட்டி ஊழியம் அப்படின்னு தெரியுங்களா? சிட்டி ஊழியம் ஒரு தொட்டியில் இருக்கிற மீனை தூக்கி இன்னொரு தொட்டியில் எடுத்து கொண்டு போகிறது. ஆனால் கிராம ஊழியம் அப்படி இல்லை சகோதரர்களே. நம்ம வலையை போட்டு மீனை பிடிக்கணும். மலையை போட்டு மீன் பிடிக்கும். மலையை போட்டு மீன் கிடைக்குமோ கிடைக்காது, மீன் கிடைக்குமோ தவளை கிடைக்குமோ என்ன கிடைக்கும் தெரியாது. கிராம ஊழியம் இதுதான் கிராம ஊழியம். உன் ஆத்மா தெய்வத்தில் கேளுங்க. தெய்வன் ஆத்மாவை கொண்டு வருவார், ஆத்மாவை கொடுப்பார். கர்த்தர் நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. கர்த்தரை நம்ம பற்றி உயர்ந்திருப்பாராக. அவரை முன்னிலைப்படுத்துங்க. தெய்வன் நம்மளை ஒவ்வொருவரையும் ஆஸ்வதித்து நம்ம ஊழியர்களை கட்டுவார். ஜபிங்க. அநேக கனிகள் ஆத்மா ஆண்டவருக்கோசரம் கொடுங்க. என்னோடு கூட இணைந்து இந்த ஜபத்தை, இந்த ஊழியத்துக்கோசரம் ஜபிங்க. ஜீவ தேவைகள், காரியங்கள் இன்னும் அநேக சபைகள் இடத்தில் நடப்பட வேண்டும். கர்த்தர் நாமம் அல்லாமல் வேறு நாமம் இல்லை. உங்கள் ஜப உதவிக்கு நன்றி. தொடர்ந்து ஜபித்துக் கொள்ளுங்கள். ஊழியத்துக்கும் என்னோடய குடும்பம், நாங்கள் செய்கிற ஊழியத்தை எல்லா குடும்ப ஜனங்களுக்கும் விசுவாசிக்கும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன்.